நிறைய மாறிடுச்சு. ஸோ மறுமணமும் தாராளமாக பண்ணலாம். அதை பற்றி வேணும்னாலும் தாராளமாக என்ன தொடர்பு கொள்ளலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் 10 பொருத்தம் பார்த்து தான் சார் கட்டினேன், இருந்தாலும் இப்படி ஆயிடுச்சு சார். சரி, 10 பொருத்தன்றது ஒரு விஷயங்க. இது வந்து பேர் பொருத்தம் பார்க்கணும். அதாவது நம்ம கல்யாணம் பண்ணுறோன்னா அவங்களுடைய பேர்கள், நம்ம அப்பா அம்மா பேர்கள்லாம் நம்ம ஜாதகத்தில் தெரியும். அது பேர் எழுதின மாதிரி எழுதி வச்சு தெரியாது, அந்த கிரகங்கள் தொடர்புகள் வரும். அது வருதான்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து கல்யாணம் பண்ணோன்னா தாராளமாக லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்கும் ஒரு பார்ட்னர் தேடுங்க. இந்த பார்ட்னர் பேர் உங்கள் வந்து அந்த ஜாதகத்தில் வரும். ஸோ அந்த கிரகநிலை வருதான்றது பார்த்துட்டு பார்ட்னர் செலக்ட் பண்ணுங்கள். லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் கரெக்டாக அமைஞ்சாலே வாழ்க்கை வந்து ஒரு செட்டில்டான வாழ்க்கை தாங்க நம்மளுக்கு. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம ராசி நட்சத்திரத்துக்கு எந்த தொழில் ஆரம்பித்தா நல்லா இருக்கும்ன்றது இருக்கும். இப்போ இதில் வந்து நிறைய தொழில் முனைவோர் இருப்பீங்க. ஏன்னா ஒரு தொழிலை நடத்துகிறோன்னா அதுக்கு தைரியம் ஜாஸ்தியாக வேணும். விருச்சிக ராசிக்கு தைரியம் ஜாஸ்தி. தொழில் முனைவர் நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் என்னென்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு எந்த தொழில் பண்ண நல்லதுன்றதை பார்க்கணும். சொல்லப்போனால் ஒருத்தர் என்கிட்ட வந்தார். அவர் வந்து ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர். அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சர்வீஸ். ஸோ அவர் வந்து சார் விருச்சிக ராசி சார் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணுவாங்க, அதனால் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னுவார். அது பிடிக்கும், ஓகே. ஆனால் உங்கள் தனஸ்தானத்தோட கனெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எந்த தொழில் பண்ணால் தனம் வரும்ன்றதை பார்க்கணும். பார்த்துட்டு அந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் லைஃப்பில் முன்னேறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால் ஓவராலாக உங்களுக்கு நல்ல பணம் வரும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும், தொழிலில் நல்ல வளர்ச்சி வரும். நீங்கள் வந்து கரெக்டான காசு கையில் வரும்போது பிஸ்னஸில் நஷ்டம் வர மாதிரி இருந்தாலே டக்குன்னு காசை வெளியே எடுத்துகிட்டு ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் போட்டுட்டு வர உங்களுக்கான தொழிலை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வர நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் இந்த தை மாதம் உங்களுக்கு சூப்பராக அமைத்துக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. தை மாதம் முருகன் விரதம் இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டுங்க, கண்டிப்பாக கை கொடுக்கும்.